ஸோ அவங்களுடைய திறமை அவங்க தனியாக காமிப்பாங்க. அவங்க கூட நம்ம ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து வேறு லெவல் ப்ராக்டிஸு. நம்ம முகம் சைஸுக்கு இருக்குது, உயிரோடு இருக்குது. அது ஒரு 500-600 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க வர்றதா இருந்தால் உங்களுக்கு அது வேஸ்ட்டுங்க. இப்படி வாங்கினீங்கன்னா செம்ம ப்ராஃபிட்டு. நிறைய பேர் வந்து நம்ம வந்து காசிமேட்டில் வந்துட்டு மீன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ. நம்ம காசிமேட்டில் வந்து எந்த இடத்துல மீன் வாங்கினா நல்லாயிருக்கும், எந்த நேரத்தில் வந்து மீன் வந்து நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வெல்கம் பேக் ஜேபி எஃபெக்ட்ஸ். வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி வந்து காசிமேடை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம காசிமேட்டில் என்னென்ன இருக்குது, ஸோ எந்த நேரத்துக்கு வந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும், ஸோ இங்கே தனியாக விற்கிறவங்க எப்படி விற்கிறாங்க, அது மாதிரி வந்து ஃபிஷ் மார்க்கெட் எங்கே இருக்குது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட டைம் என்ன ஆச்சு தெரியுங்களா? டைம் வந்துட்டு 10:20 ஆகுதுங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா இந்த 10:20க்கு வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? காலையில் அதுவும் சனிக்கிழமை அப்படின்னா நைட்டு வந்து 1 மணிக்கெல்லாம் வந்து போட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட வந்து காலையில் ஒரு விடிய காலையில் வந்து ஒரு 4 மணி இல்லை 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஹோல்சேல் சேலே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த சேல் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன வியாபாரிங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி இங்கே வந்து சேல் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு ரீட்டைல் கூட சொல்லிக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் நம்ம வெளியில் கிடைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே இந்த இடத்துல கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஊருப்பட்ட போட் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 20 நாள் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நடுக்கடலில் போய் ஸோ மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு ஸோ சாட்டர்டே ஒரு 12 மணி இல்லை 11 மணிக்கெல்லாம் வந்துட்டு இந்த காசிமேடு ஹார்பருக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஒரு 1 மணிக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஹோல்சேலில் வாங்கிட்டு போகிறவங்க இந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து இப்போ நான் போரூர்லேருந்து வரேன், நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 500-600 ரூபாய்க்கெலாம் வாங்கினா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? ஒரு கூடையாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே நல்ல ப்ராஃபிட்டு. அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட வந்துட்டு ஒரு டீம் செட் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு 500 ரூபா போட்டு அழகாக ஒரு கூடை எடுக்கலாம், தரமான மீன் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ நான் மார்க்கெட்டு நான் காமிக்கிறேன் வாங்க. இதெல்லாம் நல்ல மீன், நல்ல மீன், எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்ம மீன் இதெல்லாம். ஏன்னா ஒயிட் வாங்கல கையில் எல்லாம் வஞ்சிரும், இது வந்து குட்டி வந்துடும்ண்ணா. இது எப்படி கூட தான் கொடுக்குறீங்க? ஒரு கூடையாக தான் கொடுக்குறீங்கல்ல? ஆமாம், 600 ரூபாய் கொடுக்குறோம் ஒரு கூடை. பரவாயில்ல. இதெல்லாம்ண்ணா டைகர் 700 ரூபா. 700 ரூபா ஒரு கூடை. பரவாயில்ல. ஏன்னா இது வந்து நல்ல ரேட்டுங்க. வெளியில் இருக்கிறத விட வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ தேர்மானது 1 கிலோ வரும். 1 கிலோ தான். 1 கிலோ வந்து நல்ல பெரிய பெரிய யாரா அது மாதிரி வந்து வந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 கிலோ கிட்ட இருக்குங்க. கொஞ்சம் நல்ல ரேட்டு. ஓகேங்களா? சூப்பர் மீன் எல்லாமே. எடுத்து முடிச்சிட்டேன். எல்லாம் சூப்பர் மீன்லாம் இருக்குங்க. எல்லாரும் இங்கே வாங்க எடுத்து பார்க்கலாம். வாங்க அக்கா நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வாங்குறேங்க்கா. ஆமாக்கா எல்லாம் நல்ல மீனுங்க, எல்லாம் நல்ல மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த இடத்துல. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனுங்க எல்லாமே.
இது என்னன்னா இது என்ன அப்படின்னா நம்ம காசிமேட்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு சேல் பண்ண கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ரீட்டைல் அப்படின்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து வெளியில் கிடைக்கிறத விட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே நல்ல தரமான மீனும் இந்த இடத்துல கிடைக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த பக்கம் இருக்குது. இப்போ வந்து இந்த டைம் எல்லாம் ஆயிடுச்சு இல்லைங்களா, கிட்டத்தட்ட வந்து 10 மணிக்கிட்ட ஆக போகுது. இந்த இடத்துல எல்லாம் சூப்பர் மீன் செம்மையாக இருக்குது, உண்மையாகவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். ஓகேங்களா. என்ன ஒன்று, நீங்கள் தூரமாக இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு 500-600 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க வர்றதா இருந்தால் உங்களுக்கு அது வேஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 கூடை எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா செம்ம ப்ராஃபிட்டு. ஒரு 2000 ரூபாய் இல்லை ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு கூடை எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 15 கிலோ இல்லை ஒரு 16-17 கிலோ கிட்ட வந்து உங்களுக்கு மீன் வந்து கிடைக்கும். ஸோ தனிப்பட்ட மீனாகவும் வாங்கலாம், அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கலப்படமாகவும் வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல நமக்கு கிடைக்குங்க காசிமேட்டில். அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே வந்து காசிமேடு மீனவர்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வருஷம் முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணல, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த வீடியோவோட லிங்க் நான் ஆட் பண்ணுறேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ உண்மையாகவே வந்து அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து அந்த வீடியோவை நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போது காசிமேடு மீன் மார்க்கெட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? வேணாம் செம்ம க்ரௌடுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க, சரியான க்ரௌடு. பாருங்க உயிரோடு இருக்குங்க, அங்கே பாருங்க உயிரோடு இருக்குங்க. பாருங்க இதனால தான் வந்து காசிமேடு அப்படி வரணும்னு சொல்கிறது. இது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷு அப்படியே. காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவி அக்கா ஸோ நம்ம கடை இன்றைக்கி வந்து நண்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கும்லக்கா. ஓகே, பல்லவி அக்காவோட கடை வந்து ரெகுலராக இருக்கும். ரெகுலரானா நம்ம வந்து மீன் மாறி வருமா? இல்லை நண்டு மீன் இந்த இடத்துல வந்து இப்போ நண்டு தான் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வரும்போது என்ன அவங்கக்கிட்ட இருக்கோ அது வந்து உண்மையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பாருங்களா, என் முகம் சைஸுக்கு இருக்குது, உயிரோடு இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதனால தான் வந்து நம்ம வந்து காசிமேட்டில் வந்து மீன் வாங்கணும், இல்லை வந்து நெண்டை வாங்கணும், பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதனால தான். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து மீனவர்கள் குடும்பம் அப்படின்றதுனால வந்துட்டு ரேட்டும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி வந்து மீன் மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், மீன் மட்டும் இல்லாமல் தெரிஞ்சுங்களா, அது ஒரு நண்டு அக்கா இது வவ்வால் தானே அதுக்கு வவ்வால் அது மாதிரி வந்து எல்லா மீனுமே இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. பாருங்க எறா நல்ல மீன்லாம் இங்கே இருக்குதுங்க. ஓகேங்களா. நம்ம காசிமேடை தேடி வாங்க, உங்களுக்கு வந்து பயங்கர வேறு லெவலில் வந்து உங்களுக்கு மீன் இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட்டு. இந்த இடத்துல வந்து இப்போ மீனவர்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே இந்த இடத்துல வந்து ஏலம் விடுறாங்க. ஸோ அது கூடையாக இருக்கும், இல்லை பெரிய மீனுனா ஒரு மீனாக இருக்கும். அது வந்து நம்ம வந்து பேரம் பேசி அதை வந்து நம்ம வாங்கிக்கணும். அதுதான் நம்ம திறமை. ஸோ அவங்களுடைய திறமை அவங்க தனியாக காமிப்பாங்க. அவங்க கூட நம்ம ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து வேறு லெவல் ப்ராக்டிஸு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து அந்த ஏலம் விடுறது இது எல்லாமே இந்த இடத்துல நடக்குங்க. இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கூடை இறம் அங்கே இருக்குங்க. அது எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு 6 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஒரு கூடை வந்து 6000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ ஆளுக்கு 1000 ரூபா போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து 2 கிலோ 3 கிலோ இறாவே கிடைக்குதுங்க. இதுதான் வந்து பிஸ்னஸ். இப்படி வாங்கினீங்கன்னா செம்ம ப்ராஃபிட்டு. பார்த்தீங்களா, அந்த மார்க்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே அந்த கூடை ரேட்டு தாங்க. எல்லாமே வந்து தரமான மீன் காசிமேடு மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க.
பாருங்கக்கா, இருக்கு பாருங்க. வணக்கா, இப்போ வந்து ஐல மீன் வந்து ஒரு 2 கூடை, ஆக்சுவலி கூறுன்னு கிடையாது. இப்போது நான் வீடு போய் பண்ணுறேங்க்கா. இது ஆக்சுவலி வந்து கூறுன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன கூடையில் வந்து 2 கூடை, கிட்டத்தட்ட வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2-2.5 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு கூடை வந்து 200 சொன்னாங்க, 2 கூடை வந்து 350 சொன்னாங்க. நான் 300 பேசி வாங்கினேன். மீன் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் அது எப்படி நான் காமிக்கிறது தெரியலையா, இருங்க. தெரியும்னு நினைக்கிறேன். காஷ்மீரில் வந்துட்டு மீன் வாங்கிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி வீட்டுக்கு போய் அங்கே போய் நான் எடுத்து திருப்பி வேறு இடத்துக்கு போய் வாங்குறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ காஷ்மீருக்கு வந்துட்டு மீன் வாங்காமல் போனால் நல்லாயிருக்குமா? எல்லோரையும் வந்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் போனால் நல்லாயிருக்குமா? ஸோ வாங்கிட்டேன். அதுதான், நீங்கள் வந்துட்டு நிறைய வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளோடு நீங்கள் வந்து வாங்கினா தான் உண்டு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, கொஞ்சம் ரேட்டு சீப்பாக இந்த இடத்துல வந்து மீன் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கருவாடு கிடைக்கிது. இது பாருங்கள், கருவாடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே ரெடி பண்ணுறாங்க. அது பாருங்கள், வாழை கருவாடு தெரியுதுங்களா, ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே ரெடி பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மார்க்கெட்லேயே வந்து கருவாடெல்லாம் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால தான் வந்து காசிமேடு. ஓகே, ஸோ கரெக்டாக. ஆமாம், இல்லைம்மா, நான் ரொம்ப லாங் போகிறேம்மா, போரூர் போகிறேன். ஐல மீன் அதான் நான் போரூர் போகிறேன். அது போகிறதுக்குள்ளே ஒழுகிடும் வண்டியில், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. இல்லை வேணாம்மா, க்ளீன் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இங்கேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு போரூர் போகிறதுக்குள்ளே வண்டியிலலாம் ஒழுகிடும். ஸோ அதனால் நான் க்ளீன் பண்ணல. அது வந்து ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, சிம்பிளாக தான் நான் நானே க்ளீன் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ மக்களே, காசிமேடு ஹார்பர் அண்டு காசிமேடு வந்து ஃபிஷ் மார்க்கெட், இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பேன், கரெக்டாக விவரம் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து பதில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு நான் என்னோடய பழைய காசிமேடு வீடியோவோடைய லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு விவரம் தெரியும். ஓகே, ஸோ ஏன் வந்து காசிமேட்டில் மீன் வாங்க வராங்க அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு சாட்சி. ஓகே, அப்போது மறுபடியும் நம்ம நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன். மீன் இருக்குது, ஜேபி. பார்க்கலாங்களா?